வீட்டின் வடகிழக்கு திசையில் குபேரனுக்கான பூஜையறை அமைப்பது நன்மையானது, ஏனெனில் இந்த திசை செல்வச் செழிப்பின் திசை என கருதப்படுகிறது. தினமும் குபேர சிலைக்கு பூஜைகள் செய்தால் மிகுந்த பலனை தரும். இதன் மூலம் வீட்டில் செல்வமும் அமைதியும் நிலைத்திருக்கும். விசேஷ நாட்களில் குபேரனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்துவது செல்வங்களை அதிகரிக்க உதவும். பூஜையின் போது நெய் தீபம், புஷ்பங்கள், நைவேத்தியங்கள் மூலம் குபேரனை வணங்குவது நல்லது. மேலும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. பூஜைக்கு பின்னர் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது போன்ற தானங்கள் அதிக புண்ணியம் தரும் என்பது நம்பிக்கையாகும். இது போன்ற தர்மம் செய்வதால் நமது வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களையும் பெருக்குவதில் உதவும். இந்த நாளில் பூஜை செய்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை மகாலட்சுமி பூஜை செய்வதால் லட்சுமி குபேரர் இருவரின் அருளும் ஒருங்கிணைந்து கிடைக்கும். ஏனெனில் வியாழக்கிழமை மாலை தொடங்கும் குபேர காலம் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை வரை நீடிக்கும். இந்த குபேர காலத்தில் செய்யப்படும் பூஜைகள் மிகவும் பலன் தரும். எனவே குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும். வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாளாகும். குபேரனை வழிபடுவது நம் வாழ்வில் பொருளாதார நிலையை மேம்படுத்த ஒரு நல்ல வழி. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குபேர வழிபாடு உதவும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, செழிப்பு நிலவுவதற்கு குபேர வழிபாடு சிறந்தது. நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை பெற குபேர வழிபாடு உதவும்.